Hello guys, welcome back to our channel Rashakar Bala Edu. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி கவுன்சிலிங் 2025 ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. ஜெனரல் கவுன்சிலிங் வந்து ஜூன் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு 14ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ ரொம்ப ஜரூரா கவுன்சிலிங் நடந்து அதில் வந்து அட்மிஷன் கிடைச்சி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் சில பேர்த்துக்கு என்ன கிடைக்காம இருக்கு. அவங்க வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சம்பந்தப்பட்ட செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல், அதாவது டேட் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு முதல் கல்லூரியாக ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் மதுரை, அவங்க வந்து செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் நடக்கக்கூடிய டேட்டும் அது எப்படி அட்டன் பண்ணணும், வர்றப்ப என்னென்ன கொண்டு வரணுங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனுடைய லைவ் டெமோ தான் இப்போ பார்க்க போகிறோம். கேட்கலாமா? ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா smgacw.org அப்படிங்கிறது. ஸோ இதை போட்டிங்கன்னா கூகுள் குரோமில் போய் இதை போட்டிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இன்னும் நிறைய பேர் வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னு தெரியலன்னாலும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த வழியில வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே ஸ்க்ரோல் ஓடிட்டு இருக்கு. இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட சேர்க்கை கலந்தாய்வு பற்றி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நீங்க ஸ்க்ரோல் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் இங்க ஹோம் பேஜ்லயே கொடுத்துருக்காங்க. அப்படியே 2ஆம் கட்ட மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ வந்து என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா 12/6/2025. ஓகேவா? ஸோ அதுல என்ன, அதுக்கு முன்னாடி பாருங்க இங்க டீட்டெயில் இருக்கு. ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கலைக் கல்லூரியில் 2025-26 கல்வியாண்டுக்கான இளநிலை மாணவர் சேர்க்கை, அதாவது யூஜி கோர்ஸ் 2ஆம் கட்ட கலந்தாய்வு கீழ்கண்டவாறு நடைபெற உள்ளது. முதல் கட்ட கலந்தாய்வு முடிவுற்ற நிலையில் மீதமுள்ள காலி இடங்களுக்கு அரசு விதிமுறைகளின்படி இடஒதுக்கீடு மற்றும் மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை வழங்கப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்தெந்த கோர்ஸ்ல இன்னும் சீட் வேக்கன்ட் இருக்குன்னு தெரியும். அதன் அடிப்படையில தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். அதே கிளியரா டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 12/6/1925 வியாழக்கிழமை காலையில் 9 மணிக்கு யார் யாருக்குன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி ஜியோகிரபி, பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், இந்த கோர்ஸுக்கு எல்லாமே வந்து 12/6/2025 வியாழக்கிழமை காலையில் 9 மணிக்கு நடக்குது. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்கும். அதனால தனி இண்டிவிஜுவலா வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடல அப்படிங்கிறது கூட தேவையில்லை. இவங்க சொல்லியிருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண் வந்து 319 இருந்து 230 வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க கலந்துக்கலாம். ஸோ என்னது 229 கலந்துக்கலாமா அப்படின்னா, 1 மார்க் கம்மியா இருந்தது, 2 மார்க் கம்மியா இருந்தது கூட அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளியரா சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இந்த சொன்ன ஒரு 9 கோர்ஸுக்கும் 320 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அடுத்த ரேங்க் 319 இருந்து 230 வரைக்கும் கூப்பிடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரேங்க்ல இருக்கிறவங்க இந்த அழைப்பையே வந்து வச்சுக்கிட்டு நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். வேற எந்த டவுட்டும் இல்லை. எனக்கு கால் வரல, மெசேஜ் வரல, இமெயில் வரலன்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது அடுத்த நாள் 13/6/2025 வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு பிகாம் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2க்கும் அதே மாதிரி பிபிஏக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடிய கோர்ஸுக்கு 349 இருந்து 230 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்கள கவுன்சிலிங் வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? அதே நாள்ல வந்து பிஏ எக்கனாமிக்ஸுக்கும் பிஏ ஹிஸ்டரிக்கும் கூப்பிட்டுருக்காங்க. தமிழ் மீடியம் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அவங்களுக்கும் 319வது கட் ஆஃப்ல இருந்து 230 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த இடத்துல எதுவுமே ரேங்க் கொடுக்கல, எல்லாமே கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ 230 வரைக்கும் இந்த 3 டைப்புமே கூப்பிட்டுருக்காங்க. பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிஏ இந்த கோர்ஸ் எல்லாமே 230 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அடுத்தது 14/6/2025 சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு பிஏ தமிழுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சுழற்சி 1 சுழற்சி 2னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட். சிறப்பு தமிழ் படிச்சவங்க, அதாவது பகுதி 1 தமிழ் படிச்சவங்க 79 மார்க்ல இருந்து 60 மார்க் வரைக்கும் வாங்கினவங்க, ஏன்னா அது 1 மார்க் தானே, அதான் கட் ஆஃப், அது வரைக்கும் வாங்கினவங்க கவுன்சிலிங் கலந்துக்கலாம். அதே மாதிரி அன்னைக்கே வந்து இங்கிலீஷுக்கும் நடக்குது. பிஏ இங்கிலீஷுக்கு ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2க்கு அதுல வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல பிளஸ் 2ல 59 இருந்து 45 வரைக்கும் வாங்கினவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? அதனால வந்து இதையே தான் அழைப்பா வச்சுக்கலாம். செப்பரேட்டா கால் வருங்கிறது அவசியம் இல்லை. இந்த ரேங்க்குள்ள இருக்கிறவங்க, இந்த கட் ஆஃப்குள்ள இருக்கிறவங்க தாராளமா நீங்க போய் அட்டன் பண்ணிக்கலாம். ஒகேஷனல் பிரிவில் விண்ணப்பித்த அனைவரும் கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம். ஒகேஷனல் குரூப் பிளஸ் 2ல படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு செப்பரேட்டா கட் ஆஃப் மார்க் எல்லாம் இல்ல. டைரக்டா நீங்க அத்தனை பேருமே நீங்க போய் கலந்துக்கலாம். கலந்தாய்வு 9 மணிக்கு நடக்குது. கட்டாயம் வந்து அந்த டைம்ல காலேஜ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அங்க வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் வச்சிருப்பாங்க, அதுல சைன் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி பெற்றோர் கண்டிப்பா கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? இப்ப நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே
இப்ப 2வது பேஜ்ல என்ன இருக்குன்னா, மாணவியர்கள் அவசியம் கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் குடுத்திருக்காங்க. இந்த டீட்டெயில் ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அது இல்ல, இது இல்லன்னு சொல்லாதீங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. எந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த டோட்டல் ஃபீஸ் என்னன்னு பார்த்து கொண்டு போயிடுங்க. சீட் கிடைச்சதுன்னா அப்பவே கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். திரும்ப ஃபீஸ் கொண்டு வரல, இல்ல எனக்கு இந்த சர்டிஃபிகேட் இல்ல, அந்த சர்டிஃபிகேட் இல்லன்னு சொல்லாதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பாப்புலர் காலேஜ் மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இன் மதுரையில அவங்க அந்த காலேஜை ஜாயின் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இனி வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் சம்பந்தமான டேட் வந்து அல்லது ஷெட்யூல் எந்த காலேஜாவது ரிலீஸ் பண்ணா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் மூலமா கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து ஒவ்வொரு காலேஜா இது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது நீங்க அப்ளை பண்ணவங்க அந்தந்த காலேஜ் வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இது கூட எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருந்தாரு. அதனால தான் உடனே நான் அதை எடுத்து பார்த்தேன். இந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சது. உடனே வீடியோவா பதிவு பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க் யூ வெரி மச். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.